हरि ओम श्रीकौशिकान्वयसुधाम्बुधशीतभानुं श्रीशुद्धसद्वगुरुवर्य तनूजरत्नं श्रीलक्ष्मणार्य वरदार्य पताब्जभृङ्गं श्रीमत्सुचक्रवरदार्यमहं प्रबध्ये तमेव मत्वा परवासुदेवं रङ्गे स्वयं राजवदर्गणीयं प्राबोधहीं योगरसूक्तिमालां भक्ताङ्गिरेणु भगवन्तमीडे मण्डङ्गुडि एन्बर्मामரையோர் மன்னியசீர் தொண்டரடி பொடிதொன்னகரம் வண்டு தினர்த்தவயல் தன்னரங்கத்தம்மானை பள்ளி உணர்த்தும்பிரான் உதித்தவூர் மேட்டிளமேதிகள் தலைவிடுமாயர்கள் வேங்குழலோசியும் விடமணி குரலும் ஈட்டிய சுதசை பரந்தன வயலுள் இருந்தன சுரும்பினம் இலங்கையர் குலத்தை வாட்டியவர் சிலைவானவரேரே மாமுனி வேள்வியை காத்து அவவிரதமாட்டிய அடிதல் அயோத்தியம் அரசே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. தொண்டர் அடிப்பொடியாழ்வார் 4ஆம் பாசுரத்திலே இடையர்கள் எருமைகளை கொட்டிலிருந்து அவிழ்த்துவிட்ட சப்தம் கேட்கிறது. பசுக்களின் கழுத்தில் கட்டியிருக்கும் மணி சப்தங்கள் எங்கும் நிறைந்திருக்கிறது. இடையர்கள் புல்லாங்குழல் வாசிப்பும் குழல் ஓசையும் தேனீக்கள் தேன் சேகரிப்பதற்காக தேன்கூட்டிலிருந்து புறப்பட்டுவிட்ட சங்கீதமும் இலங்கையர் குலத்தில் உள்ளவர்களை சுருங்கும் வண்ணம் வாட்டிய உன் வில்லையும் உன் வானவர்களையும் போற்ற வசிஷ்ட மாமுனிவர் யாகத்திற்காக ராட்சசர்களை வில்லம்பால் அழித்த அயோத்திய அரசனே அரங்கநாதனே எழுந்தருள்வாய் என்று துயில் எழுப்புகிறார். நீலாதுங்கஸ்தனகிரிதடே சுத்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ரீசர சித்தம் அத்தியாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சிரஜனிகளம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதசீனமேதம்புயவாஸ்துபுயா அன்னவயல் புதுவையாண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை வல்வதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியரள வல்ல பல்வளையாய் நாடு நீ வேங்கடவர்க்கு என்ன விதி என்னை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆழிமழை கண்ணா ஆழிமழை கண்ணா ஒன்னு நீ கைகரவேல் ஆழிமழை கண்ணா ஒன்னு நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியம் தோளுடை பற்பநாபன் கையில் பாழியன் தோளுடை பற்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி வல்லம்புரி போல் நின்னாதிர்ந்து ஆழி போல் மின்னி வல்லம்புரி போல் நின்னாதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாவாய் ஆழிமழை கண்ணா. முதல் 3 பாசுரத்தாலே ஆண்டாள் நாராயணனே நமக்கே பரதறிவான் என்று நாராயணனின் பரத்வத்தையும் அவனே க்ஷீராப்திநாதன் பையத்துயின்ற பரமனடிபாடி என்று மொழிந்து க்ஷீராப்திநாதனே நாராயணன் என்று நிச்சயித்து 3வது பாசுரத்திலே அவதாரத்திலே மிகச்சிறந்த அவதாரமான வாமனாவதாரத்தை ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர்பாடி என்று பாடி எம்பெருமானை பாடிக்கொண்டு செல்லும் பொழுது பரமபக்தராய ஆண்டாளின்
சேவைக்காக பரம பாகவதரின் கைங்கரியம் செய்வதற்கு வர்ண பகவான் எதிரே வந்து நிற்கிறார். சாதாரணமாக பாகவதோத்தமர்களை கண்டால் அவர்களுக்கு கைங்கரியம் செய்யும் மனம் நமக்கு உண்டாக வேண்டும். ஆண்டாள் மிகச்சிறந்த பாகவதோத்தமை ஆயதால் தேவர்களும் இறங்கி வர்ண பகவான் நோன்பினை நோர்க்குன்ன ஆண்டாளிடம் அடியேன் தாங்களுக்கு கைங்கரியம் செய்ய தயாராக இருக்கிறோம், கட்டளையிடுங்கள் என்று கூற வர்ண பகவானுக்கு ஆண்டாள் இடும் கட்டளையாக இந்த பாசுரம் அமைகிறது. ஆழி மாழை கண்ணா, மண்டலாகாரமாக இருக்கக்கூடிய வர்ண பகவானே, நீ ஒன்னும் கைகரவேல், ஒன்னும் ஒழிக்காதே, ஒன்னும் பாக்கி வைக்காதே. கரவேல் என்றால் கரவு என்பது மறைத்தல். ஒன்னும் மறைக்காதே, உன்னிடம் இருக்கும் கொடையை, மழையான கொடையை பாக்கி வைக்காதே, எல்லாம் பொழிவாயாக என்று அர்த்தம். ஆழியுள் புக்கு, இங்கே ஆழி என்பது கடலாகும். நீ கடலில் புகுந்து முகுந்து கொடார் தேரி, உள்ள தீர்த்தத்தை எல்லாம் எடுத்து வானிலே சென்று ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. இங்கே ஆண்டாள் எவ்வளவு தண்ணீரை சுமக்க வேண்டும், எவ்வளவு கருப்பாக ஆக வேண்டும் என்பதை ஊழி முதல்வன் உருவம் என்று சாதிக்கிறார். ஊழி என்பது நேரத்தை குறிப்பதாகும். நேரம் காலம் எல்லாம் உண்டாக்கிய முதல்வன், காலத்திற்கு அப்பாற்பட்டவன், காலத்தை நியந்திரிப்பவன் ஊழி முதல்வன். அவன் நிறம் எவ்வளவு கருப்பாக இருக்குமோ அந்த நிறத்தை கடலில் சென்று தண்ணீரை முகர்ந்து அடைவாயாக என்று சாதிக்கிறார். பாடியன் தோளுடை பற்பநாபன் கையில், பாழியந்தோளுடை அழகிய தோள்களை உடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிர்ந்து. எம்பெருமானுடைய கையில் வலப்பக்கத்தில் உள்ள திருவாழ்வியாழ்வானை போல ஒளிமல்கி, இடப்பக்கத்தில் உள்ள பாஞ்சஜன்யாழ்வானை போல் நின்று முழங்கி தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல். ஸ்ரீராமன் விஸ்வாமித்திரருக்காக யாகத்தை காக்க சென்ற பொழுது 30,000 அசுரர்களை எவ்வளவு வேகத்தில் வீழ்த்தினாரோ அது எப்படி? ஆண்டாள் என்ன உரைக்கிறார் என்றால், ராமன் தோணிலிருந்து அம்பை எடுத்து வில்லில் பூட்டுவதோ வில்லில் இருந்து அம்பை எய்துவதோ யாரும் பார்க்கவில்லை. அவ்வளவு வேகமாக அம்பை விட்டு எல்லா அரக்கரைகளையும் அழித்த வேகத்தில் முழு சக்தியோடு பெய்ய வேண்டும் என்பதை உரைக்கிறார். இதிலே என்னவென்றால், ராமனுடைய சரமழை ராட்சசர்களை கொல்வதற்காக உபயோகப்பட்டது. ஆனால் வாழ உலகினில் பெய்திடாய், நீ பெய்யும் மழை உலகத்தில் உயிர்கள் வாழ்வதற்காக அமைய வேண்டும் என்று சாதிக்கிறார். நாங்களும் மார்கழி நீராட, இந்த விரதத்தை கண்ணபிரானோடு கலவிக்கு நோன்பு நோக்கிற நாங்களும் சந்தோஷித்து மகிழும்படியாக பெய்வீராக என்று சாதிக்கிறார். இங்கே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் மிளிர்கிறது. நான் வாழ மழை பெய்ய வேண்டும் என்று கூறாது, வாழ உலகினில் பெய்திடாய், உலகார் வாழ்வதற்காக பெய்வாயாக. உலகார் வாழ்வதற்காக பெய்யும் பொழுது நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலுவர் என்பாவாய், நாங்களும் உலகத்தில் ஒருவரே, நாங்கள் அந்த மழையை கொண்டு மகிழ்கிறோம், மகிழும்படியாக பெய்யவும் பெய்வீராக என்று கட்டளையிடுகிறார். இதிலே ஆண்டாள் பத்மநாபனை சிறப்பாக பாடுகிறார். பத்மநாபன் என்பது நாபியில் பத்மம் எழுந்து அதன் மேல் பிரம்மனை படைத்ததை கூறுகிறது. இந்த உலகத்தை அண்ட சராசரங்களை உண்டாக்கி மனிதன் வாழ்வதற்கான தேவைகளை எல்லாம் உண்டாக்கி நாபி கமலத்திலே பத்மத்தில் வளர்த்து அதிலே பிரம்மாவை படைக்கிறார். பத்மநாபன் என்பது நாராயணனின் பரத்துவத்தை குறிப்பதாகும். இதையே திருமழிசை ஆழ்வார் நான்முகன் திருவந்தாதியிலே நான்முகனே நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான் முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான், யான்முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆழ்பொருளை சிந்தாமல் கொண்மின் நீர் தேர்ந்து என்கிறார்.
நாராயணன் உலகத்திற்கு வேண்டியவைகளெல்லாம் படைத்துவிட்டு நாபி கமலத்திலே பிரம்மாவை படைக்கிறான். உலகத்தில் உயிர்களை சிருஷ்டிப்பதற்காக பிரம்மாவை படைக்கிறான். அந்த பிரம்மாவோ படைத்த உயிர்களெல்லாம் தங்கிவிட்டால் பூமி தாங்காது என்பதற்காக சம்ஹார மூர்த்தியாக சங்கரனை படைக்கிறான் என்று ஆழ்வார் சாதிக்கிறார். நான் இதை ஆணையிட்டு கூறுகிறேன். இதன் ஆழ்பொருளை மனசிலாக்கி வேற ஒன்றும் சிந்திக்காமல் இதையே சிரமேற்கொள்வீராக என்று சாதிக்கிறார். திருவாசிரியத்தில் எஜுர்வேத சாரமான திருவாசிரியத்தில் நம்மாழ்வார் எரிகடல் நடுவுள் அருது இளமர்ந்து சிவனயந்திர முனிவர் முதலனைத்தோர் தெய்வ குழாங்கள் கையுட கடந்த தாமரை உந்தி தனிப்பெருநாயக மூவுலகளந்த சேவடியோயே என்று பாடுகிறார். எம்பெருமானே, நீ பாலாழியில் அமர்ந்து நாகத்தில் துயிலமர்ந்து பிரம்மன் சிவன் இந்திரன் அனைவரையும் படைத்து அவர்களெல்லாம் உம்மை கைதொழுது வணங்க கிடந்தவரே, தாமரை உந்தியில் தாமரையை உடைய தனிப்பெரு நாயகனே, தனிப்பெரு மூர்த்தியே, நீயே மூ உலகையும் அளந்து எல்லாவற்றையும் ஆட்கொண்டாய், நீயே சிறந்தவன் என்று பாடுகிறார். இங்கே இதை உரைப்பதற்கு காரணம் பத்மநாபன் நாபிக்கமலம். நாபிக்கமலத்திலிருந்து உலகம் உயிர்கள் படைக்கப்படுகிறது. எம்பெருமான் படைப்பிலில் ஒருவராகிய பிரம்மா சிவன் இந்திரன் எல்லாவரும் எம்பெருமானால் படைக்கப்படுபவர். அதனால் ஆதிமூலர் ஸ்ரீமன் நாராயணனே என்று உரைக்கும் பாசுரங்களானது இவைகள். இதையே நம்மாழ்வார் மேவித்தொழும் பிரமன் சிவன் இந்திரநாதிக்கெல்லாம் நாபிக்கமல முதற்கிழங்கே பும்பரந்ததுவே என்று சாதிக்கிறார். உலகம் உண்டாக பத்மநாபன் காரணம். அவனுடைய நாபிக்கமலத்திலிருந்து உலகம் பிரமன் சிவன் எல்லாரும் படைக்கப்பட்டதினால் நாபிக்கு சிறப்பு வருகிறது. அந்த நாபியை விட பத்மநாபனின் பரத்துவத்தை கூறுகிறது. இன்றைய பாசுரத்தை ஒரு முறை கூடி அனுசந்தித்துவிட்டு நாளை மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை என்ற பாசுரத்தையும் புலம்பின புட்களும் பூம்பொழில் கணில்வாய் என்ற திருப்பள்ளி எழுச்சி பாடலையும் பார்க்கலாம். ஆழி மழை கண்ணா ஒன்னு நீ கைகரவேல், ஆழி மழை கண்ணா ஒன்னு நீ கைகரவேல், ஆழியுள் புக்கு முகர்ந்து கோடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியல் தோளுடை பற்பநாபல் கையில் ஆழிபோல் மின்னி பல்லம்புரி போல் நின்னதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய், ஆழி மழை கண்ணா. ஹரி ஓம் ஸ்ரீமத் கோதாயை நமஹ.